இன்று இந்த கடைசியாக இடம்பெறுகின்ற கடைசி நாளான இன்று நிதி அமைச்சு தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொள்வதேற்று எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால், இன்றைக்கு காலையிலிருந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக வலிமையாக வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களுக்கு அப்பால் எதுவும் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் பொழுது கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், அதாவது எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மீது மிகவும் அபாண்டமான பழிகளை சுமத்தி ஆண நடவடிக்கைகள் எடுக்கின்றதை காணக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஆரம்ப காலத்து அரசியல் என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும். அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இந்த விசேடமாக நகரசபை தேர்தல் வருகின்ற போது தடார் என்று அவர் பதவி விலகி தான் சென்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக மிகவும் கங்கணத்தோடு செயல்பட்டதையும் காணக்கூடியதாக. ஆனால் இந்த முறை அவர் காண கிடைக்கவில்லை. அதனால் வேண்டி நாங்கள் வேறு வேறு கதைகளை அளந்து இந்த சபையை வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்மான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்து கொள்வதற்கு தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இம்முறை கொழும்பு மாநகர சபையை வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி, அதனுடைய மேயர் வேறு யாருமல்ல எங்களுடைய ராய் சகோதரி என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால், எங்களுடைய கவிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிக அபாண்டமான அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் இடம்பெறும் அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது, இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல், கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லி காட்ட வேண்டும். என்னவென்றால், 1948 ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள், மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும், இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய கட்சியாகும். அந்த வகையில் தேடி பாருங்கள். 1958 ஆண்டு 56 ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு 1977 ஆண்டு 78 ஆண்டு நாட்டின் இன கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். பிறகு 1979 ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளைஞர் யுவதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை, சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாகும். பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1981 ஆண்டு யார் உலகத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எங்களை பார்த்து கொலைகார்கள். அவ்வாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1983 ஆண்டு ஜூலை மாதம் 29 23 திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து 53 சிறை கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைத்தனத்தை புரிந்த அன்றைய ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய அரசாங்கமாகும். இந்த வகையில், அதாவது இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம், ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த 83 ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள். இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும். கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே, விசேடமாக இன்று விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன.
அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. 1983 ஆண்டு 89 ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள், சித்திரவதை செய்து ருசித்தவர்கள், அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள். அந்த நரித்தனமானவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே, இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இதில் வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள், அபிவிருத்தியும் இழந்த மக்கள். அந்த அபிவிருத்தியும் இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை, வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை, பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது, பரந்தல் கெமிக்கலை மீள கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு, அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம். கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இம்மாதம் 29ஆம் தேதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து, அது மாத்திரமல்ல குறிஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, KKS பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள், அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் 20க்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கட்டி எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை அதே போன்ற விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள், அது மாத்திரமல்ல தமிழர்கள், பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விகுதியும் புனரமைக்கப்படுகின்ற, இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்கள் ஆணை எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேற்று மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்று மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள்
சக்தியின் வேற்றுமன் மாத்திரமே. அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.